என்கிட்ட ஒருத்தவங்க சில சில விஷயத்தை சொல்லும்போது நான் அதை உணராம இருந்தேன். பின்னாடி தான் தெரிஞ்சு நம்ம எமோஷனல் இடியட். எமோஷனல் இடியட்னா என்ன ஒன்று சொன்னாலும் இல்லை ஏதாவது உடனே பதட்டப்பட்டுறது, உடனே அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருது. அந்த ரியாக்ஷன், அந்த பதட்டப்படுறதுனால சிலர் உனக்கு என்ன இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, சிலர் இவன் ஏன் பதட்டப்படுற, ஏதோ பெருசு தப்பு பண்றானா, அப்ப இந்த பதட்டத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து அதனுடைய பதட்டம், நமக்கு ஒரு பயம், ஆசிரியர்னா அடிப்பாங்க, இங்க இவங்க அதை சொன்னா நம்ம இதான் நினைப்பாங்க, டயத்துக்கு போகலைன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. இந்த பங்க்சுவாலிட்டி நிறைய இதை ஃபேஸ் பண்ணி ஒரு அடக்குமுறை ஒவ்வொரு இதுக்குள்ள அது ஒரு நோய் மாதிரி நம்ம இருந்திருக்கோம், நமக்கு பலருக்கும் தெரியாது. அப்ப இத கூட நம்மளால அனலைஸ் பண்ண முடியலையே. இது ஒரு நமக்கு ஒரு மைனஸா பிளஸ்ஸான்னு சொல்றத விட இது நம்மளோட பெரிய மைனஸா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம உணராம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கல்வி என்னன்னு தெரிஞ்சு திருத்திக்க ட்ரை பண்றேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, பலர் பொறுத்தவரை இந்த எமோஷனல், இந்த பல விஷயத்துல பொறுத்தவரை அவங்க அதோடைய இவர் ஆக்ட் பண்றாரு, நடிக்கிறாரு, இல்லை இவன் வேணுக்குன்னே பண்றான், இவன் வேணுக்குன்னே முறைக்கிறான், இவன் வேணுக்குன்னே அப்படி பண்றான். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையாகாது. அதே போல நீங்க கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொய்யாகாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய விஷயத்துல பொறுத்தவரை அதனுடைய ஊர்ஜிதம் என்னன்னு நம்ம ஆராயக்கூடிய சமயத்துல, என்னன்னு நம்ம இதுக்கு நம்ம கிளியர் கட்டா பார்க்கக்கூடிய சமயத்துல பல உண்மைகள் இருக்கும், பல விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கும். தவற தெரிஞ்சாதான் அதை திருத்த முடியும். தவறுன்னே தெரியல, அவனுக்கு அதை செய்யறது சரின்னு நினைச்சா நான் திருத்த நினைக்கிறீங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா ஒருத்தவனுக்கு அவன் செய்யறது தவறுண்டு அவன் எப்போ உணர்றானோ அப்பதான் அவன் திரும்புறதுக்கு அவன் நினைப்பான். தவறுண்டு அவன் செய்யறத அவன் உணராத போல தான் செய்யறதுக்கெல்லாம் சரின்னு தான் வாதாடுவானே தவிர, அதற்கு ஏற்றத போல எல்லாத்தையும் கொண்டு வருவானே தவிர, அவன் தவறுல இருக்கேன் ஒருபுறம் ஒத்துக்கிற மாட்டான்.